ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அரைச்சி விட்ட கேரட் ரைஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பர்னு சொல்லலாம். கேரட் அரைக்க போகிறதுல வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் இதை அரைக்க போகிறோம். பாதி வெங்காயம், ஒரு தக்காளி, 2 காஞ்ச மிளகாய் அரைச்சிக்கோங்க. கேரட்டு திருவி வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கேஷ்யூ போட்டு நல்லா வதக்கிட்ட அப்புறம் ஹாஃப் வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணதை வதக்கிட்ட அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதும் ஆட் பண்ணி நல்லா அது ராஸ்மெல் போகிற இருக்கும் வதக்கிக்கோங்க. ஆயில் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம சாதத்தில் வந்துட்டு அந்த ராஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக வதக்கிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் இதில் வந்து கேரட் போட்டு உப்பு போட்டு நல்லா 5 மினிட்ஸ் வதக்கிட்ட அப்புறம் இன்னொரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கேரட் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக குக் பண்ணுவீங்களா சாதம், அந்த எந்த சாதம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கேரட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம ரெகுலராக சும்மா தாளித்து கேரட் ரைஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உருளைக்கிழங்கு ரோஸ்டோடு கொடுத்தேன். நானுமே இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.